அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக போகுது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் களத்துல இறங்கி இருக்கிறாரு. டெல்லி மேலிட தலைமையை சந்திக்க போறார் செங்கோட்டையன். இதை பத்தி தான் பார்க்க போறோம். வருகிற 6ஆம் தேதி இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வர்றாங்க. இங்க ரயில்வே மேம்பாலத்தை, கடல்ல கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க வருகிறாங்க. அந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாராம். ஆனா இங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பாஜக மேலிட தலைமை எவ்வளவுதான் சொல்லியுமே ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் உள்ள இணைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி இவரை நம்பின நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சோம்னா மீண்டும் ஒரு படுதோல்வியை சந்திக்க நேரிடும். பிஜேபி தலைமையை எவ்வளவோ சொல்லியும் பார்த்தாங்க, கெஞ்சியும் பார்த்தாங்க, ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் உள்ள சேர்த்துக்குங்க அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் அமித்ஷாவை சந்திச்சு இங்கே தமிழ்நாடு வந்த உடனேயே ஓபிஎஸ் அவர் கட்சியில இருக்கக்கூடிய தகுதி இல்லை, அவரை பிரிந்ததுதான், நாங்க இணைப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிச்சிட்டாரு. இதனாலேயே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க மறுத்ததாக ஒரு தகவல் இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் களம் இறங்கி இருக்கிறார் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க அதிமுக ஒருங்கிணைனும், அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும், பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவுடைய சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்தாதான் வெற்றியை பெற முடியும். 2026 திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கருத்தை வலுவுடைய செங்கோட்டையன் அவர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு வந்த உடனேயே மறாவது நாளே செங்கோட்டையன் டெல்லிக்கு போறாரு. டெல்லியில மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு. அதுக்கடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்கிறாங்க. உட்கட்சி நிலவரங்களை குறித்து பேசுறாங்க. அதுல செங்கோட்டையன் ஒய்பிரிவு பாதுகாப்பு கேட்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. மத்திய அரசு பாதுகாப்பு கொடுப்போமா வேணாமா அப்படிங்கிறதையும் ஒரு பரிசீலனை இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஆனா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏற்கனவே 6 பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சாங்க இல்லையா, அவங்க கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி. அதுல செங்கோட்டையனும் ஒரு ஆளு. இப்ப செங்கோட்டையன் தொடர்ந்து கட்சி ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுல வலியுறுத்தி போகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. அந்த காரணமாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு விரிசல் அதிகமாயிருச்சு. இப்ப செங்கோட்டையன் மத்திய உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இவங்களை சந்திச்சது எனக்கெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்றாரு. ஒரு கட்சியினுடைய தலைமையை மீறி நிர்வாகிகள் செயல்படுறாங்க அப்படின்னா இது அதிமுகவுக்கு இவர் தலைமை தேவையா அப்படிங்கிறத எல்லாருமே உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தனியா ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்துறாரு. அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் இணைப்பை பற்றி பேசி போவதாகவும் ஒரு தகவல் இருக்குது. எப்படியாவது கட்சி ஒருங்கிணையணும், ஒருங்கிணைந்தா மட்டும்தான் வெற்றியை பெற முடியும். எடப்பாடி பழனிசாமியை நம்பி நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா அதிமுக ஆட்சி எந்த காலத்திலும் கொண்டு வர முடியாது. அதிமுக கூடியவரை விட அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத செங்கோட்டையன் நல்லா உணர ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு இரவு கூட செங்கோட்டையன் டெல்லி மேலிட தலைமையை சந்திக்க போவதா ஒரு தகவல் இருக்கு. டெல்லி மேலிட தலைமை என்ன நினைக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்தா பாருங்க, ஒத்து வரலைன்னா அவரை நீக்கிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே டெல்லி மேலிட தலைமை செங்கோட்டையன்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, இணைப்புக்கான வழியில முதல்ல பாருங்க, இணைப்பு இணைந்தா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும், இல்லைன்னா மிக மோசமான ஒரு தோல்வியை நம்ம சந்திச்சிருவோம். திமுக தான் ஆட்சிக்கு வரும், அதை கொஞ்சம் மனசுல வச்சு செயல்படுங்க அப்படிங்கிறத செங்கோட்டையன்ட்ட சொல்லி இருக்கிறதாகவும் ஒரு தகவல். இப்ப செங்கோட்டையன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு இல்லையா, அந்த ஆலோசனை கூட்டத்துல அதிமுகவை எப்படியெல்லாம் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறத பத்தி தான் பேசி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே அதிமுகவை எப்படியாவது ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வர்றாங்கல்ல. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே ஒரு ஆலோசனை கூட்டம் போட போறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த ஆலோசனை கூட்டம் எதுக்காக நம்ம போடுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒன்னா போய் இணைஞ்சு மறுபடியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டார். இதே நிலைமை நாளைக்கு நமக்கு நீடிச்சிடக்கூடாது, நம்ம தொண்டர்களுக்கும் அது நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் தொண்டர்களுடைய உரிமையை பாதுகாக்கத்தான் இந்த தொடர் தர்மயுத்தத்தையே நடத்திட்டு இருக்காங்க.
இந்த சமயத்துல போய் சொன்னாங்கிறதுக்காக நம்ம போய் இணைஞ்சிட முடியாது. தொண்டர்கள் நலன் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பின்னர் தான் நம்ம பார்க்கலாம். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கினது எடப்பாடி பழனிசாமி, டி ஜெயக்குமார், முனுசாமி, சி.வி. சண்முகம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல. இன்னொரு பக்கம் வந்து உதயகுமார் இருக்கார். உதயகுமார் எப்படின்னா இப்பவுமே வந்து காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு வந்த உடனே இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்னாரு. தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாரு. நாளைக்கு ஒருவேளை அதிமுக வந்து ஒருங்கிணைஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளை கலட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கே வந்து ஆர்பி உதயகுமார் துண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆர்பி உதயகுமாரை பத்தி நமக்கு சொல்ல தேவையில்லை. எந்த பக்கம் ஜால்ரா போடணுமோ அந்த பக்கம் ஜால்ரா போட்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிருவாரு. ஆனா இந்த முறை அதிமுக நுழைஞ்சா அதிமுகவுக்குள்ள ஆர்பி உதயகுமார் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரியுது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரத்துல அந்த ரயில்வே பாலத்தை வந்து திறந்து வச்ச உடனே மதுரையில வந்து ஒரு முக்கியமான தலைவர்களோடு சந்திச்சு பேச போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து பேசி இந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை ஈடுபட போறதாகவும் சொல்லப்படுது. ஆக மொத்தம் அதிமுக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். இன்னைக்கு புதுசா கட்சிகள் உருவாகிட்டு இருக்கு. இன்னைக்கு புதுசா சின்னங்கள் உருவாகுது. எல்லாத்துக்கும் மக்கள் ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னும் முரண்டு பிடிச்சுக்கிட்டு அதிமுகவை நாங்க இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா அதிமுக வாக்குகளை பூரா அப்படியே வந்து திமுகவுக்கு கடத்துற வேலையை தான் பார்க்காத தவிர இது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைந்து நம்ம போகணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட சுத்தமாவே கிடையாது. ஏப்ரல் 6ஆம் தேதி பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகையை ஒட்டி மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு ஏற்பட போகுது. ஐயா ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவர்களை சந்திச்சு பேச இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்கு. நன்றி, வணக்கம்.